வணக்கம். இன்றைக்கும் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த கிருபைக்குரிய நேரத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விதையைப் போல இருக்கிறது. நம்முடைய இருதயம் அது நிலத்தைப் போல இருக்கிறது. நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருந்தாலும், ஆனால் அதில் ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அது நல்ல கனி தரும் நிலமாக, ஒரு மாறக்கூடிய நிலமாக ஆகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருந்தாலும், அது ரொம்ப பலவீனமான, ரொம்ப சோர்வான எப்படிப்பட்ட இருதயமாக இருந்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தை அதில் நுழைந்தது, தேவனுடைய வார்த்தை அதில் விதைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த இருதயமும் மாறக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா உண்மையான மாற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாக ஆகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து, நாம் அதை விசுவாசித்து இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது. நாமும் அதை பல நேரங்களில் பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல்வேறு நேரங்களில் சாத்தான் நம்ம எப்படி வஞ்சிக்க விரும்புகிறான்னா, நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் இருதயத்தில் மாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து நாம் பார்க்கிற சூழ்நிலைகளை, நான் பார்க்கிற காரியங்களை, நான் எதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பார்க்கிறனோ அந்த விஷயங்களை நான் மாற்றுவதற்காக செயல்படுமாறு சாத்தான் என்னை வஞ்சிக்கிறான். ஆக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற அந்த காரியங்கள், அந்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள், அதை நான் மாற்ற வேண்டும். அதை மாற்றவில்லை என்றால் நான் அழிவை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் புறக்கணிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, நான் உண்மையான அழிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் போகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், பல்வேறு மக்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்கள் எப்படி அதன் மூலமாக தங்களுடைய இருதயத்தில் மாற்றத்தை பெற்றுக்கொண்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தவங்க, தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சவங்க எப்படி அழிவை பெற்றுக்கொண்டாங்க, நாம் அதை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரிந்திருந்தது என்பது முக்கியமானதல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறேனா, என்னோட இருதயத்தில் நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, அது என்னோட இருதயத்திற்குள் இருக்கிறதா என்பது முக்கியமானது. நாம் யோசுவாவின் காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆக்கான் என்பவர் வருகிறார். ஆக்கான் அழிவை பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? ஏன் அழிவை பெற்றுக்கொண்டார்? அவர் அந்த பொருட்களை திருடினார், அவர் திருடினதுனால அவர் அழிவை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது இல்லை. யோசுவா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், நாம் அங்கே போக போகிறோம், நம்ம அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம அழிக்க போகிறோம். ஆனால் தயவுசெய்து நீங்கள் யாரும் அந்த இடத்துல இருக்கிற பொருளை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது எல்லாமே தீட்டுப்பட்டது, அது எல்லாமே தேவனுடைய கண்களுக்கு சபிக்கப்பட்டதாக இருக்கிறது, சாபத்தீடான பொருட்களாக இருக்கிறது, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு யோசுவா சொல்லியிருந்தார். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் அழிக்கப்படுவதை நோக்கி நான் ரொம்ப வசனப்படுறேன். ஆக இந்த விஷயங்கள் எல்லாருமே கேட்டாங்க. ஆக்கானும் அந்த விஷயங்களை கேட்டார். அப்போ ஆக்கானுக்கு அந்த விஷயம் அறிவின் பூர்வமாக தெரியும். ஓ, நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் அழிக்கப்படுவேன். ஆனால் அவருடைய அறிவு வரைக்கும் வந்த அந்த விஷயம் அவருடைய இருதயத்திற்குள்ளே போகாததுனால அவர் அந்த சாபத்தீடான விஷயங்களை எடுக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் எந்த ஒரு பயமும் ஏற்படலை. அவருடைய இருதயத்தில் அதை குறித்து அவருக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அதை நான் எடுத்தனா அழிக்கப்படுவேன், எடுக்கலைன்னா அதை பற்றி அவருக்கு எந்த ஒரு சரியான ஈடுபாடு இல்லை. ஆனால் கடைசியாக அந்த தேவனுடைய வார்த்தையை அவர் புறக்கணித்த பொழுது அவர் அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த வகையில் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சாங்களோ அவர்கள் சாத்தானால் ரொம்ப எளிதாக வஞ்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் ரொம்ப எளிதாக சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அழிவை நோக்கி போனதையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பூமியும் கூட இருளாக இருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. ஆனால் தேவன் அவருடைய இருதயத்தில் பூமியை நோக்கின ஒரு வித்தியாசமான சாயலை வைத்திருந்தார். தேவனுடைய இருதயத்தில் இருந்த பூமியினுடைய சாயல் எப்படி இருந்தது? அது ரொம்ப பசுமையான, ரொம்ப பார்ப்பதற்கு செழிப்பான, ரொம்ப நல்ல பறவைகளினுடைய இசையோடு, அதே சமயத்தில் எல்லா மலர்களும் மலரக்கூடிய விதத்தில், எல்லா தண்ணீர்களும் பாயக்கூடிய விதத்தில், அது ரொம்ப செழிப்பான ஒரு அழகிய பூமியாக தான் அவருடைய இருதயத்தில் வச்சிருந்தார். இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆக தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர் அந்த விஷயங்களை மாற்றின பிறகு அது நல்லது என்று கண்டார். நம்ம பல இடங்களில் நம்ம இதை பார்க்கிறோம். தேவன் நல்லது என்று காண்கிற சில விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எப்போ தேவன் நல்லது என்று காண்கிறார்?
எப்பொழுது தேவன் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில் அந்த விஷயம் நல்லது இல்லாமல் இருக்கிறப்போ அதை தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏதுவாக மாற்றும் பொழுது, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சாயலுக்குரியதாக மாற்றும் பொழுது தேவன் அதை நல்லது என்று காண்கிறார். ஆக பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, அது இருளா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாயலாக இருக்கிற பூமியை தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சாயலுக்கு ஏதுவாக தேவன் என்ன செய்கிறாரு? அதை மாற்றுகிறார். அப்படி அவர் மாற்றின அந்த 6 நாட்களை தான் நாம் பார்க்கிறோம். 6 நாட்களுக்கு தேவன் அவருடைய இருதயத்தில் இருக்கிற மாதிரியே பூமியை என்ன பண்றாரு? மாற்றுகிறாரு. அப்போ அது எல்லாத்தையுமே அவர் மாற்றி நிறைவேறின அந்த விஷயத்தை தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, இருளா இருந்தது, வெறுமையா இருந்தது. தேவனுக்குள்ள இருள் இருக்கிறதா? தேவனுக்குள்ள ஒழுங்கின்மை இருக்கிறதா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது, தேவனுக்குள்ள நிறைவேறுதல் இருக்கிறது. ஆக இந்த தேவனுக்குள்ள இருக்கிற ஒளி என்பது அந்த இருளை விட பலவீனமாக இருந்திருந்ததென்றால் இன்றைக்கு இந்த பூமியை இருள் ஆண்டு கொண்டிருக்கும். அந்த தேவனுக்குள்ள இருக்கிற நிறைவேற்றல் என்பது அந்த இடத்துல இருக்கிற அந்த வெறுமையை விட பலவீனமானதாக இருந்திருந்ததென்றால் இன்றைக்கு அந்த வெறுமை என்பது பூமியை ஆண்டு கொண்டிருக்கும். ஆனா இன்றைக்கு தேவன் அந்த ஒழுங்கின்மையை, அந்த வெறுமையை, அந்த இருளை அதைவிட தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த நிறைவேறுதல் அது வல்லமைக்குரியதா இருக்கிறது. அதனால அது இந்த பூமிக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த இருளுக்கு அங்கே இடம் இல்லை, அந்த வெறுமைக்கு அங்கே இடம் இல்லை. அது மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பல்வேறு வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. அந்த வியாதியிலிருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஆனால் நாம அவர்களிடத்துல போய் நாம் தேவனுடைய வார்த்தையை கூறி நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலும் அவர்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் அந்த வியாதியிலிருந்தே விடுதலை அடைகிற பல அற்புதங்களை எல்லாம் நாம பார்த்துருக்கிறோம். வெளிப்புறமா பார்க்கும் பொழுது நான் வியாதியிலிருந்து குணமாயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றது அற்புதம் போல தெரியலாம். ஆனா உண்மையான அற்புதம் என்ன? அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு அவங்களுக்கும் வல்லமை இல்லை. அதனாலதான் அவங்க வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு எனக்கும் வல்லமை இல்லை. நான் போய் ஏதோ நான் மந்திரம் தந்திரம் செஞ்சு அந்த வியாதியை நான் சுகமாக்கணும்னு கிடையாது. நாம் செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம், இயேசுவை நாம் அங்கே நிலைநாட்டுகிறோம். இயேசுவுக்கு முன்பாக அந்த வியாதியின் மூலமாக நிற்க முடியாது. இயேசுவுக்கு முன்பாக எந்த ஒரு பலவீனத்தினாலையும் நிற்க முடியாது. இயேசு அதை மேற்கொள்கிறவராக இருக்கிறார். ஆக அந்த தேவனுடைய வார்த்தையை, அந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன? நம்முடைய இருதயத்தில் ஏன் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்மளால விசுவாசிக்க முடியல? நம்முடைய இருதயத்தில் ஏன் அந்த இயேசுவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலேயே பல விஷயங்களை நாம் நம்புகிறோம். பல விஷயங்கள் அது நம்புவதற்கு ஏதுவாக இருக்கிறதோ, சில நேரங்களில் நம்புவதற்கு ஏதுவல்லாது இருக்கிறதோ, ஆனால் நம்ம அதை நம்புகிறோம். ஏன்னா அது செயல்படும் அப்படின்ற விஷயத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். நான் பல நேரங்களில் விமானத்தில் பயணம் செய்தது உண்டு. ஆக அந்த விமானத்தை பற்றிய ஒரு ஆவல் எனக்கு உண்டு. அந்த விமானத்தின் காரியங்களை நான் தெரிந்து கொள்கிற ஆவல் எனக்கு உண்டு. ஒரு முறை ஒரு வீடியோ தொகுப்பை நான் பார்த்திருந்தேன். ஒரு விமானி அவருடைய அந்த விமானத்தை இயக்குகிற அனுபவத்தை குறித்து அவர் பதிவிட்டிருந்தார். அவர் அதை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆக அவர் பகிர்ந்து கொண்டிருந்த வேளையில் அவர் இப்படியாக சொல்லியிருந்தார், நாம் விமானத்தில் பயணிக்கிறோம், விமானத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது. சில விமானங்கள் சிறிய ரக விமானமாக இருக்கும், போயிங் 737, ஏர்பஸ் A320 அந்த மாதிரி விமானங்கள்லாம் சிறிய ரக விமானமாக இருக்கும். ஆனால் பெரிய ரக விமானங்களும் இருக்குது. போயிங் 747 அந்த மாதிரி விமானங்கள்லாம் 400 பயணிகளுக்கு மேலே ஏற்றி செல்லக்கூடிய விமானமாக இருக்கும். A380 என்று நாம் காண்கிற விமானம் அது இன்னும் 2 அடுக்குகளாக அது உருவாக்கப்பட்டு அது இன்னும் அதிகமான பயணிகளை ஏற்றிக்கொள்ள கூடிய விதத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எந்த ஒரு விமானமாக இருந்தாலும் 3 விமானிகள் அதை இயக்குகிறார்கள் என்று அவர் பதிவிட்டிருந்தார். ஆக 3 விமானிகள் யார் யார் என்று பார்த்தால், அந்த பைலட் அவர் தான் முன்னணி விமானி. 2வது கோ பைலட், அவர் அவருக்கு துணை விமானி, துணை அந்த விமானத்தை இயக்குகிறவர். 3வது அந்த கம்ப்யூட்டர், அந்த திசை காட்டும் கருவியோடு இயங்குகிற அந்த கம்ப்யூட்டர். இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த 2 விமானிகள் அந்த விமானத்தை இயக்குகிறாங்கன்றது புரிந்து கொள்ள முடியுது. ஒரு கம்ப்யூட்டர் அது எப்படி விமானத்தை இயக்கும், அது எப்படி பைலட்னு நம்ம சொல்ல முடியும்? ஆனால் அதன் பிறகு அவர் கூறிய காரியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் சொன்னார்,
கீழேருந்து அந்த விமானத்தை மேலே கொண்டு போகிற வரைக்கும், அந்த ரன்வேலேருந்து அந்த விமானத்தை ஓட்டி கொண்டு அதை மேலே கொண்டு போகிற வரைக்கும் தான் இந்த பைலட் அப்புறம் அந்த கோ பைலட் அவர்களுடைய வேலை. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் ஒரு நிலையை அந்த விமானம் ஆகாயத்தில் அடைந்ததுக்கப்புறம் அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடம் வரைக்கும் அதை கொண்டு போகிற வேலையை அந்த கணினி, அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் பார்த்து கொள்ளுது. அதுதான் அந்த விமானத்தை அதன் பிறகு இயக்குகிறது. அதில் வந்து அந்த நேவிகேஷனில் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத செட் பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த விமானத்தை அந்த போகும் இடம் வரைக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கிறது. அதன் பிறகு அந்த போகும் இடத்திற்கு போன பிறகு விமானத்தை சரியான முறையில் தரை இறக்குகிறத இந்த விமானிகள் பார்த்து கொள்ளுகிறதா அவர் சொல்லியிருந்தார். இதை பற்றி நான் யோசித்து பார்த்தேன். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் விமானத்தினுடைய 80% பயணத்தை அதுதான் பார்த்து கொள்ளுது. அப்போது 2 பைலட் இருக்காங்க, அவங்க ஒரு நிலை வரைக்கும் கொண்டு போனதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர்கிட்ட விட்டுறாங்க. அந்த 2 பைலட்டினுடைய உயிர் முதற்கொண்டு பயணிக்கிற அந்த 400 பேருக்கும் மேற்பட்ட உயிர்கள் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் கையில் கொடுக்கப்படுது. அப்போது இந்த விமானிகள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பேசுவாங்க, அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க, அவங்க கரெக்டான திசையில் போகிறதான்னு பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த விமானம் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தை நம்ம யோசித்து பார்க்கலாம். அவங்க அந்த சிஸ்டம் அதை சரியாக அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி அதை வந்து சரி இன்றைக்கி நம்ம முதல் விமானத்தை இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக இயக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முற்படுறப்போ முதல் பயணத்தின் பொழுது அந்த விமானிகளுக்கு அது ரொம்ப ஒரு படபடப்பான, ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. இந்த கம்ப்யூட்டர் நம்ம நம்பலாமா? நம்ம 400 பேர் மேற்கொண்டு இந்த விமானத்தில் உட்காந்துருக்கோம், இந்த கம்ப்யூட்டர் தான் அதை கொண்டு போகுது, அதை வந்து அவர்களுக்கு பொறுப்பாக இருக்க போகுது, நம்ம இதை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப படபடப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த படபடப்பின் மத்தியிலேயே அவங்க பயணிக்கும் பொழுது ஆச்சரியப்பட விதமாக அவங்க எப்படி அந்த கம்ப்யூட்டரில் பதிவிட்டு இருந்தாங்களோ அதற்கிணங்க அது அங்கே போகிற இடத்துல இருந்து அந்த ஒரு நிலை அடைஞ்ச பிறகு அங்கேருந்து எங்கே போகணுமோ அந்த இடம் வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் அந்த விமானத்தை கொண்டு போயிடுச்சு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஓ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த கம்ப்யூட்டர் விமானத்தை இது வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. ஒருவேளை உள்நாட்டு விமானத்தில் இதை அவங்க முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓ நாம் பத்திரமா நம்மளுடைய விமானத்தில் டெல்லி வரைக்கும் வந்துட்டோம், அப்போ இந்த கம்ப்யூட்டர் உண்மையாகவே வேலை செஞ்சுருக்கு. சரி, உள்நாட்டு பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய இருதயத்தில் அவங்க ரொம்ப சமாதானமாக உணர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்ப்யூட்டர் மேலே ஆர்வம் காட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை நாம் இங்கேருந்து அடுத்த பயணத்துக்கு வெளிநாட்டுக்கு நம்ம போகணும்னா, சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அப்போ இந்த கம்ப்யூட்டர் பயன்படுமா? நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போது அவங்க மறுபடியும் அந்த விமானத்தில் போகிறாங்க, மறுபடியும் அந்த திசை காட்டுற கருவியில் வந்து அவங்க அந்த சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணுறாங்க. அந்த விமானம் போகுது. அவங்க நினச்ச மாதிரி அந்த கம்ப்யூட்டர் அந்த விமானத்தை செல்ல வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிடுச்சு. அப்போது இந்த வகையில் அவங்க இன்னும் யூரோப் தேசங்கள், இந்த ஜெர்மனி, அப்புறம் லண்டன், இந்த மாதிரி இன்னும் தூரமான பயணங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் 10 முறை பயணித்த பிறகு 100 முறைக்கு மேலே அந்த பயணத்தை மேற்கொண்ட பிறகு அதன் பிறகு அவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் மேலேயே ஒரு விசுவாசம் ஏற்பட்டிருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மேலே ஒரு நிலை அடைஞ்ச பிறகு, ஓ கம்ப்யூட்டர் இது வரைக்கும் நாங்கள் இந்த ரன்வேலேருந்து மேலே கொண்டு வர வேலையை பார்த்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் இன்னும் போக போகிற 13 மணி நேரம் 14 மணி நேரம் தூரத்தை நீ தான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்ப்யூட்டர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க நல்லா ஓய்ந்திருந்திருப்பாங்க. இதுதாங்க விசுவாசம். அப்போது ஒரு கம்ப்யூட்டர் அது அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற விதத்தில் அது தூங்கலை, அது அந்த நேரத்தில் சலிப்பாக உணரலை, அது அந்த நேரத்தில் செயலிழந்து போகலை. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கைக்கு இணங்க இப்போ வரைக்கும் அது பல விமானங்களை இயக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் கொஞ்சோண்டு வச்சோன்னா கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் எப்படி பார்ப்பதற்கு நிறைய அந்த மேலே ஆகாயத்துக்கு போனதுக்கப்புறம் பல அந்த டர்புலன்ஸ், நிறைய இந்த விமானத்தை அசைக்கக்கூடிய நிலைகள் வந்தாலும், எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், ஆனால் அந்த கணினி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அது இந்த சைடில் அந்த காற்று அதிகமாக வருது அப்படின்னா அது வந்து அந்த விமானத்தினுடைய நிலையை வந்து சரியாக நிலைப்படுத்தி கொள்ளுமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அது இந்த மாதிரி அந்த மாதிரி அசையாமல் அந்த நேரத்துலேயும் அது நிலைப்படுறதுக்குரிய அந்த காரியத்தையும் அந்த கம்ப்யூட்டர் வந்து செய்யுமா. அதே கம்ப்யூட்டரில் வந்து இன்னும் இந்த தூரத்தில் ஒரு விமானம் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்போது அந்த விமானத்துக்கு கிட்ட போகாத அளவுக்கு உரிய அந்த ஒரு பாதுகாப்பையும் அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குமா. அப்போது ஒரு கம்ப்யூட்டருக்கே அந்த அளவுக்கு
நாம் அதை மேலே நம்பிக்கை வைக்கிறோம், அதை நம்மளை பாதுகாத்து கொண்டு போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை விட மேலானவர் தேவன். நம்மளால் தேவனை வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம ஒப்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் நாம் இன்னும் பெரிய பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். பெரிய பெரிய ஆச்சரியத்துக்குரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் தொடர்ந்து சாத்தான் நம்மை வஞ்சிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் விழுந்து போகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பலாமா வேணாமா அப்படின்னு வரப்போ பல நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து நம்ம சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய விதத்தில் தான் நாம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல நோவா வருகிறார். தேவனுடைய வார்த்தையில தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? அந்த நிறைய தண்ணி வரும், நீங்க ஒரு பேழையை உண்டு பண்ணுங்க. தண்ணி வரும் தேவன் சொன்னாரு. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம், உண்மையாவே தண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் பல ஜாதிகளுக்கு தந்தை என்று சொல்லப்பட்டிருந்தார். ஜாதிகளுக்கு தந்தைன்னு சொல்லப்பட்டிருந்தாரே, ஆனா அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லையே. நாம் அடுத்த பகுதியில் பார்க்கிறப்போ உண்மையாவே இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தையின் மூலமாக உண்மையாகவே ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அவர் பல ஜாதிகளுக்கு உண்மையாவே தகப்பன் ஆனாரு. என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் எப்படி சொன்னாரோ அதன் வகையிலேயே அவர் நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அந்த உண்மையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆக இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை பார்ப்பதற்கு விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கோ இல்லை விசுவாசிக்கிறதுக்கு ஏது அல்லாமல் இருக்கோ, ஆனால் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் ஒன்று தான். அந்த வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேனா? என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது? என்னுடைய நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எனக்கு சரியாக தோன்றுகிறதா, தவறாக தோன்றுகிறதா, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரோட வார்த்தையை நான் என்னோட இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ தேவன் கிரியை செய்வார். இந்த விஷயம் எனக்குள்ள நிச்சயமாக இருந்ததுன்னா நான் தேவனோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அது எனக்கு உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான சமாதானத்தையும் உண்மையான ஆசீர்வாதத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு தேவன் அனைத்தையும் நிறைவேற்றி அவர் முடித்த பிறகு அவரோட வார்த்தையின் மூலமாக அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இந்த எல்லா விஷயங்களையும் அவர் புறக்கணித்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற மாதிரியே அந்த பூமியினுடைய சாயலை அவர் உருவாக்கின பிறகு தேவன் அதை பார்த்து நல்லது அப்படின்னு சொன்னார். தேவன் அதை பார்த்து எல்லாம் நிறைவேறினதுன்னு சொன்னார். அது தேவனுடைய பார்வைக்கு நல்லதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்முடைய பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாத்தையுமே அவர் பொறுப்பெடுத்து அவரோட வார்த்தையின் மூலம் அவர் சரி செய்து, அவர் ஒழுங்கு செய்து, அவர் அதை தான் நல்லது என்று காண்கிறார். ஆக அந்த வார்த்தை எனக்குள்ள வரும் பொழுது அது எனக்குள்ளும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எனக்குள்ளேயும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், என்னுடைய இருதயத்திலையும் அது நிறைவேறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த அளவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.